Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 5 கிலோ மஞ்சள் பாறை மீனை வச்சு டிஃப்ரெண்டா மீன் குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இந்த குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு வெந்தயம்னாலும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பூண்டு இடித்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு பொன்னிறமாக வதங்கிக்குது. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்பு மசாலா 100 கிராம் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் கம்மியாக வச்சுட்டு தீயாமல் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது வதங்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 100 கிராம் புளியை ஊற வச்சுக்கிறேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பராக மசாலா சுருண்டு வதங்கிக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற புளி தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துனாலும் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரிலே அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கை நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தல, உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கழுவி வச்சுக்கிற மஞ்சள் பாறை மீனை சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் இல்லாமல் கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸ் கம்மியாக வச்சு வேக வைக்கலாம் மீனை. பாருங்க, மீன் நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான மஞ்சள் பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை